அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால், புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு எமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக எம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அவனுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு நம் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடையச் செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்திலும் எம்மையும் எம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸுகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு புனிதமான முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். பல காலங்களாக முஹர்ரம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து செல்லுகின்றது. எம்மிடத்திலே அது வந்து செல்லுகின்ற போதெல்லாம் அந்த மாதத்தின் புனிதத்துவத்தை பற்றி நாம் பேசுகிறோம், மற்றவர்களோடு கலந்துரையாடுகின்றோம். அந்த மாதத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய அமல்களை பற்றியும் பிடித்த ஆஷூரா தாசுஆ நோன்புகள் பற்றியும் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு அழகான பசுமையான திருப்தி எம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. இந்த முஹர்ரமுடைய மாதம் எங்களை விட்டு கடந்து சென்றால் அடுத்து வருவது சஃபர், அதுக்கு அடுத்து வருவது ரபீஉல் அவ்வல் என்று ஏனைய மாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சங்கிலி தொடராக எங்களிடத்திலே வந்து சென்று கொண்டே இருக்கும். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே செல்லுகின்றது. 50 வயதை அடைந்த நாம் அடுத்தது 51, அடுத்தது 53, இப்படியாக வயதும் ஏறிக்கொண்டே செல்லுகின்றது. காலம் ஓடிக்கொண்டே செல்லுகிறது. வேகமாக காலத்தின் ஓட்டத்தை இப்போது நாங்கள் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுது வருகிற போது ஆச்சரியமாகி இருக்கிறது. போன வெள்ளிக்கிழமை இப்போது இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது. எவ்வளவு அவசரமாக காலம் சென்று கொண்டிருக்கிறது. ஆச்சரியப்படுகிறோம். வியப்போடு அந்த காலத்தின் வேகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆயுளில், நம்முடைய செல்வத்தில், நம்முடைய குடும்பத்தில், எல்லா வியாபாரத்திலும் அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் தர வேண்டும் என்பதற்காக நாம் உழைக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், அதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக பலவாறான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய பரக்கத் இவை ஒரு மனிதனுடைய உலக வாழ்வை செழிப்பாக்கும். ஆஹிராவுடைய வாழ்வை இதைவிட செழிப்பாக்கும். துனியா ஆஹிராவுடைய வாழ்க்கை யாருக்கு செழிப்பாக மகிழ்ச்சிக்குரியதாக அமைகிறதோ அவர்கள் ஒதுங்கும் தலம் உன்னதமான சுவனபாக்கியமாகும். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பரக்கத்தை அடைந்து கொள்வதற்காக நமக்கு காட்டிய வழிகள் பல இருக்கின்றன. என்னுடைய நேரத்தை கவனத்தில் கொண்டு சில விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லுவதற்கும் அடையாளப்படுத்துவதற்கும் விரும்புகிறேன். அவைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் புதியவைகள் அல்ல, தெரிந்தவைகள் தான். ஆனாலும் அலட்சியமாக அவைகளில் நாம் கவனம் செலுத்தாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
பரக்கத் என்கின்ற அல்லாஹுடைய அந்த பாபை கதவை தட்டி திறப்பதற்கு நாம் யாரும் இன்னும் முயற்சிக்கவில்லை. அந்த வகையில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை வேண்டி அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்ட துஆக்கள் பல இருக்கின்றன. தொழுகைக்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பள்ளியின் வாசலுக்குள்ளே நீங்கள் காலெடுத்து வைக்கிற போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவுகளை எனக்காக திறப்பாயாக என்ற துஆவோடு நீங்கள் பள்ளிக்குள் நுழையுங்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தை காண்பீர்கள். அல்லாஹுடைய பரக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்து உங்களை வாழ வைப்பான் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐங்கால ஃபரலான தொழுகைக்காக நாங்கள் பள்ளிக்குள்ளே வருகிற போது பள்ளியின் நுழைவாசலில் வைத்து இந்த துஆவை நாம் கேட்கிற போது அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாறலாம். அல்லாஹுடைய பரக்கத் என்கின்ற பேரருளை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது கவலையிலிருந்து அல்லாஹு தஆலா எம்மை பாதுகாப்பான். சஞ்சலத்திலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். துக்கமான துயரமான நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அதிகாலை வேளையிலே அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேளுங்கள். அதிகாலை வேளையிலே அல்லாஹுடைய பரக்கத் இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்காக, இந்த கைர உம்மத்தினருக்காக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறமே என்று துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் அதிகாலை வேளையிலே கண் விழித்து, காலை நேரத்திலே கண் விழித்தவுடன் ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவார் அல்லாஹுவை புகழ்ந்ததற்கு பிறகு உதுவெடுத்து அல்லாஹுவை தொழுகிறான். இப்படியான என் சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் அதிகாலை பொழுதில் நீ பரக்கச் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று எமக்காக துஆ செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த உம்மத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹு தஆலா அதிகாலை பொழுதிலே வைத்திருக்கிறான். யார் ஒருவருக்கு அதிகாலை வேளையிலே எழும்புவதற்கும் அல்லாஹுவை தொழுவதற்கும் அவகாசம் கிடைக்கவில்லையோ அவர்கள் கெட்டவர்களாக, தீயவர்களாக, முனாஃபிகீன்களுடைய பட்டியலிலே அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற முனாஃபிகீன்களை, நயவஞ்சகர்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தட்டுமா? யார் ஒருவருக்கு சுபகு தொழுவதும் இஷா தொழுவதும் சிரமமாக இருந்து அந்த தொழுகைகளை விட்டு விடுகிறார்களோ அவர்கள்தான் என் உம்மத்தில் இருக்கிற சுத்த முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீன்கள் நாளை மர்மையிலே எங்கிருப்பார்கள்? அவர்கள் நரகத்தின் ஆழத்திலும் ஆழத்திலும் அடியிலே இருந்து கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. இன்று அதிகாலை வேளையில் யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழவில்லையோ, நேற்றைய நாள் யார் இஷா தொழாமல் விட்டுவிட்டாரோ, இந்த ஹதீஸ் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகாலை வேளையிலே அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பரக்கத்தை நான் உங்களுக்கு தருவதற்காக அல்லாஹ் காத்திருக்கிறான். அந்த பரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஒருவர் சுபஹினுடைய தொழுகையை தொழுகின்றாரோ அன்றைய நாள் முழுவதும் அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கின்றார். அவரை பாதுகாப்பது அல்லாஹுடைய பொறுப்பாகும். அதிகாலை வேளையிலே கண் விழித்து அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்த நிலையில் பரிபூரணமாக உதுவெடுத்து தொழுதுவிட்டு அன்றைய நாளாந்த வேலையிலும் தொழிலிலும் யார் ஈடுபடுகிறார்களோ அன்றைய நாளினுடைய ரிசுக்கை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். காலை நேரத்திலே பறவைகள் தன்னுடைய கூட்டிலிருந்து வெறும் வயிற்றோடு செல்லுகிறது. மாலை நேரத்திலே தன்னுடைய கூட்டுக்கு அது திரும்புகிற போது எவ்வாறு தன்னுடைய வயிறை நிரப்பிய நிலையிலே திரும்புகிறதோ
அதே போல அதிகாலை வேளையிலே கண் விழித்து உது செய்து தொழுதுவிட்டு தன்னுடைய தொழிலுக்காக செல்லுகின்றவர்கள் மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு குடும்பத்திடத்திலே வருகிற போது அல்லாஹுடைய மேலான ஹலாலான ரிசுக்கை சம்பாதித்த கை நிறைய சம்பாதித்த நிலையிலும் மனரார விரும்பிய நிலையிலும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேருகிறார். இதனைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹுடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய விவகாரங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய பொறுப்பிலே நம்மை நாம் பாரம் சாட்ட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய பாதுகாப்பு தான் உறுதியானது, நிரந்தரமானது. அந்த பாதுகாப்பை மீறி எமக்கு யாராலும் எந்த ஆபத்துக்களையும் விளைவிக்க முடியாது. மனிதர்களினால் வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். வேகமாக வீசுகின்ற புயல் காற்றினுடைய ஆபத்திலிருந்து அல்லாஹ் எம்மை எம் சொத்துக்களையும் குடும்பத்தையும் பாதுகாப்பான். இடிமின்னல் தாக்கத்திலிருந்து அல்லாஹ் எம்மை அந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தற்போது எங்களுக்கு ஆபத்தாகும் சவாலாக அமைந்திருக்கின்ற டெங்கு நோயிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். வைரஸ் நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று நோய்களிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். எமக்கு எங்கிருந்து எந்த ஆபத்து வருகிறது என்று நமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சுபஹனுடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள், வானத்திலிருந்து அல்லாஹுடைய மலக்குகளுடைய பாதுகாப்பை பெறுவீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறான். அந்த வாக்களித்திருக்கின்ற அந்த உறுதியை, அல்லாஹுடைய வாக்குறுதியை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அதிகாலை வேளையிலே எழுந்து தொழுகின்ற மக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கச் செய்கின்றான். தொழிலிலே அல்லாஹ் பறக்கச் செய்கின்றான். கடன் சுமையிலிருந்து அவரை அல்லாஹ் பாதுகாப்பது அல்லாஹுடைய பொறுப்பாகும். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கின்றாரோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்று யார் ஒருவர் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகளை அல்லாஹ் போக்கி விடுகின்றான். அவர் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவருக்கு வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை அளித்து அல்லாஹ் வாழ வைக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரஹ்மத்துடைய நபி அவர்கள் நாளாந்தம் 70 தடவைகள் 100 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சுபஹினுடைய தொழுகையை தொழுது முடித்து சலாம் கொடுத்தவுடன் நாம் ஒவ்வொருவரும் இஸ்திக்ஃபார் 3 தடவைகள் சொல்லுவதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். சலாம் கொடுத்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இதை சொல்லாமல் யாரும் தான் தொழுத முஸல்லாவிலிருந்து எழுந்து செல்லக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய தொழுகையிலே ஏற்பட்ட, தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட தவறுகள், எங்களுடைய கவனஈனமான நிலைமையினால், அலட்சியத்தினால் எங்களோட தொழுகை அல்லாஹு தஆலா முகத்திலே தூக்கி எறிந்துவிடக்கூடாது என்பதற்காக தொழுது முடித்தவுடன் உடனே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுவதே ஒரு இபாதத். தொழுகையில் நாம் என்ன தவறு செய்தோம், தொழுகையில் நாம் என்ன பாவம் செய்தோம், எதற்காக தொழுது முடிந்தவுடன் சலாம் கொடுத்தவுடன் அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தொழுகையிலே தக்பீர் கட்டிய நிலையில், நாம் ருக்கூஇல் இருந்த நிலையில், நாம் சுஜூது செய்த நிலையில் எம்முடைய தொழுகைகள் அலட்சியமானதாக இருந்திருக்கும். எம்முடைய நாவுகள் ஓதல்களை ஓதினாலும் எம்முடைய சிந்தனைகள் எம்மிடத்தில் இல்லாமல் ஏதோ கவனக்குறைவாக அலட்சியத்தோடு தொழுதிருப்போம். அதனால்தான் என்னுடைய உம்மத்தினுடைய தொழுகைகள் வீணாக்கப்பட்டு விடக்கூடாது,
தொழுதும் அவன் நஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுது சலாம் கொடுத்தவுடன் எழுந்து ஓடாமல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 3 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் தொழுகைகளில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து அல்லாஹ் உங்களுடைய தொழுகைகளை பரிபூர்ணமான ஒரு ரூஹானியத்தான உயிரோட்டம் உள்ள தொழுகையாக அல்லாஹ் கபூல் செய்வான் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இஸ்திக்ஃபார் காலையிலே செய்வதன் மூலமாக அன்றைய பரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான 3வது வழி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்கள் வீடுகளில் சூரா பக்கராவை ஓதிக்கொள்ளுங்கள். ஷைத்தானுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள். அல் குர்ஆனில் இருக்கின்ற 114 சூறாக்களுள் ஒரு சூறாவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சூரா பக்கரா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் குடிகொள்ள மாட்டான், அந்த வீடு பரக்கத்துக்குரிய வீடாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எந்த வீட்டிலே சூரா பக்கரா ஓதப்படவில்லையோ அந்த வீடு நஷ்டமடைந்த வீடாகும் என்று சொல்லுகிறார்கள். எந்த வீட்டிலே சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ சூனியத்திலிருந்தும் கண்ணூரிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் அந்த வீட்டையும் வீட்டுடையார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பரிசுத்தமான அல் குர்ஆன் வெறுமனே ஓதுவதற்காக மாத்திரமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற உள நோய்க்கான மருந்தும் அந்த அல் குர்ஆனாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய உடலிலே தீராமல் நாட்பட்ட நோயாக இருக்கின்ற நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கான மருந்தையும் அல்லாஹு தஆலா அந்த பரிசுத்தமான அல் குர்ஆனிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் பரிசுத்தமான அல் குர்ஆனில் கூறுகிறான், ஷிஃபாஉல் லின்னாஸ். குர்ஆன் ஷரீஃப் பரிசுத்தமான அல் குர்ஆன் உங்களுக்கான மருந்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அது வெறுமனே ஓதி ஓதி பக்கம் பக்கமாக ஓதி தமாம் செய்வதோடு மாத்திரம் நாம் நிறுத்திவிடக் கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் சூரா பக்கராவை நம்முடைய வீட்டின் பாதுகாப்புக்காக ஓதிக்கொண்டு அந்த பாதுகாப்பை நாங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மகரீபுடைய தொழுகைக்கு பிறகு சூரா முல்கை ஓதுங்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்திலும் கபரிலும் அது உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மன்றாடி ஷஃபாஅத் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றுத் தரும் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக சூரா பக்கரா ஓதப்படுகின்ற வீடு பரக்கத்துள்ள வீடு. சூரா பக்கரா ஓதப்படாத வீடு நஷ்டமடைந்த ஒரு வீடு. சூரா பக்கரா ஓதப்படுகின்ற வீடு கண்ணூரில் இருந்து பாதுகாக்கப்பட்ட வீடு. பொறாமைக்காரர்களுடைய பொறாமையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட வீடு. பொறாமைக்காரர்களுடைய பொறாமை, கண் சிருஷ்டி, இந்த இரண்டுடைய முடிவுதான் சூனியமாகும். அவர்களை வீழ்த்தாட்டுவது, சுறுசுறுப்பாக நடந்து இயங்கிக் கொண்டிருப்பவர்களை படுக்க வைப்பது, என்னை விட மற்றவர்கள் முன்னேறி இருக்கிறார்களே என்ற வைத்தறிச்சலினால் பொறாமையினால் அவர்களை கீழே விழுத்தாட்டுவதற்கு எடுக்கின்ற இறுதி முடிவு சூனியம். இந்த சூனியத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய குடும்பத்தில் அல்லாஹுடைய பரக்கத்தை நாம் பார்க்க வேண்டுமா? மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமா? தொழில் செய்வதோடு, முயற்சிகள் செய்வதோடு, ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு உழைத்து வாழ்வதை கொண்டு மாத்திரமல்ல, சூரா பக்கராவையும் ஓதுவோம். நேரம் தவறாமல் தொழுகைக்குரிய நேரத்திலே தொழுது கொள்வோம். அல்லாஹுடைய பரக்கத்தை காணலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய பரக்கத்தை காண்பதற்கான அடுத்த வழிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீண்ட ஹயாத், நீண்ட காலம் உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறதா? இரண்டாவது, உங்களுடைய தொழிலில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். ஏழ்மை இல்லாமல், வறுமை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும். சம்பாத்தியத்தை கொண்டு போதுமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் இருக்கிறதா? ஒன்றை செய்யுங்கள். உங்கள் பெற்றோரோடும் குடும்ப உறவினர்களோடும் சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தருவான் என்று சொல்லுகிறார்கள். உங்களோட தொழிலிலும் முயற்சியிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எங்கே பரக்கத்தை வைத்திருக்கிறான்?
ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனோடு உறவாடுகின்ற அந்த நல்லுறவில் அல்லாஹ் அந்த குடும்பத்தின் பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனோடு சகோதரிகளோடு குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்க்கையில் எப்போதோ ஒரு நாள் ஏற்பட்ட கசப்பு, மனக்கசப்பினால், குரோதத்தினால், சண்டை சச்சரவில் ஈடுபட்டு கதைக்காமல் பேசாமல் இருப்பதன் மூலமாக நீங்கள் சுவர்க்கத்தையே தவறவிட்டு விடுகிறீர்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', குடும்ப உறவினர்களை துண்டித்து வாழ்பவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் யாரோடும் பகைத்து கொண்டு வாழக்கூடாது, நாம் யாரோடும் கோபித்து கொண்டு வாழக்கூடாது. யாரை கண்டாலும் அதிலும் விசேஷமாக எம்முடைய உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், அவர்களை காணுகிற போது மலர்ந்த முகத்தோடு அவர்களோடு நாம் சிரித்து பழக வேண்டும். ஒரு முஸ்லீமிடத்திலே 3 பண்புகள் இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஒரு முஸ்லீமிடத்திலே 3 பண்புகள் இருக்க வேண்டும். அந்த 3 பண்புகளும் அவனை ஒரு சுவர்க்கவாதியாக இந்த உலகத்திலே காண்பிக்கும். அந்த 3 பண்புகளில் முதலாவது, ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை தூரத்தில் காணுகிற போது சிரிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ வலவ் அன் தல்க அஹாஹ பிவஜ்ஹின் தலிக். உங்கள் சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திப்பதை கூட நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீர்கள், அற்பமாக நினைக்காதீர்கள், கேவலமாக நினைக்காதீர்கள். உங்கள் சகோதரனுடைய முகத்தை நீங்கள் சிரித்த முகத்தோடு பார்ப்பது கூட சதகாவாகும், தர்மமாகும் என்று சொல்லுகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் யாரை கண்டாலும் தூரத்தில் பார்த்து விட்டால் அவரை பார்த்து சலாம் சிரிக்க வேண்டும். முதலாவது, முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது. அது முஃமினுடைய பண்பு அல்ல, ஒரு முஸ்லீமினுடைய பண்பு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா ததாபரு, ஒரு முஸ்லிமை கண்டால் உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளாதீர்கள். முகத்துக்கு முகமாக நேருக்கு நேராக பார்த்து அவரை புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு அவரை பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லீமிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது பண்பு பார்த்து சிரிப்பது, புன்முறுவலோடு அவரை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் இருவரும் நெருங்கிவிட்டால் இரண்டாவது செய்ய வேண்டிய அமல் சலாம் சொல்லுவதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அவர் சலாம் சொல்லு வரைக்கும் நாம் பார்த்து காத்து கொண்டிருக்க கூடாது. முதலாக நான் சலாம் சொல்லிக் கொள்ளுவதிலே முந்திக் கொள்ளக்கூடிய முதலாவது மனிதனாக நான் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் முதலாக சலாம் சொல்லுகின்றாரோ அவருடைய உள்ளத்திலே பெருமைத்தனம் இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். பெருமைத்தனம், கர்வம், ஆணவம் நரகத்திற்கு ஒரு மனிதனை அழைத்து செல்லும். எந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு, ஒரு துளி அளவு பெருமை இருக்குமோ அவன் நரகம் நுழைவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அந்த பெருமையிலிருந்து எம்மை பாதுகாக்கின்ற ஒரு அமல் தான் நாவுக்கும் உதட்டுக்கும் வலி இல்லாமல் சொல்லுகின்ற அந்த இலகுவான சலாமாகும். அந்த ஒரு சலாத்தின் மூலமாக நரகம் பாதுகாக்கப்படுகிறது என்றால் அந்த சலாத்தை நாம் எந்த அளவுக்கு மக்கள் மயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனை கண்டவுடன் சிரிக்க வேண்டும், இரண்டாவது சலாம் சொல்ல வேண்டும். இது இரண்டாவது பண்பு, சொர்க்கவாதிகளுடைய அடையாளம். மூன்றாவது ஒரு பண்பு இருக்கிறது ஒரு முஸ்லீமிடத்தில் இருக்க வேண்டிய மூன்றாவது பண்பு. இன்னும் நெருக்கமாகிவிட்டோம், தூரத்தில் கண்டோம், முகத்தை பார்த்து சிரித்தோம். கொஞ்சம் நெருக்கமாகிற போது சலாம் சொன்னோம். இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகிற போது கை கொடுத்து முசாஃபஹா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 சகோதரர்கள் கை கொடுத்து முசாஃபஹா செய்கிற போது தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், உங்களையும் எங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக என்ற ஒரு அழகான பிரார்த்தனையை ஓதிக்கொள்ளுங்கள். அந்த துஆவை ஓதிக்கொண்டு அந்த முசாஃபஹாவில் இருந்து இருவருடைய கையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிவதற்கு முன்னால் அந்த 2 சகோதரர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாளைக்கு மஸ்ஜிதிலே எத்தனை சகோதரர்களை காணுகின்றோம்?
கடை தெருவுக்கு சென்றால், சந்தைக்கு சென்றால், வீதியிலே செல்லுகிற போது, குடும்ப நிகழ்விலே கலந்து கொள்ளுகிற போது, ஒரு ஜனாசா வீட்டிலே காணுகிற போது, ஒரு வலீமா வீட்டிலே மக்களை காணுகிற போது, இந்த 3 அமல்களை நாம் செய்திருக்கின்றோமா அல்லது செய்ய தவறி இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் நல்லவன், நான் உன்னோடு பகைமை இல்லை, நான் உன்னோடு கோபம் இல்லை, குரோதம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு எப்படி காட்டி நிரூபிக்கப் போகிறேன்? முதலாவது நான் உங்களை பார்த்து சிரித்தாலே நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள், நான் அவரோடு நல்லம், அவர் என்னோடு நல்லம். இரண்டாவது என்ன? சலாம் சொல்லுகிற போது எங்கள் இருவருடைய உள்ளத்திலும் ஒருவரை பற்றிய தீய எண்ணம் இல்லை என்பதை நான் நிரூபிக்கின்றேன். மூன்றாவது கை கொடுத்து முசாபஹா செய்கிற போது இதைவிட நெருக்கம் வேறொன்று இருக்கிறதா என்ன? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பரக்கத் வேண்டுமா? குடும்ப உறவினர்களோடு பெற்றோர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த முக்கியமான ஒன்றுதான் பரக்கத்தை அல்லாஹ் தருவதற்கு காரணமாக அமைவது சதகா, தர்மம். சதகா, தர்மம். நாளாந்தம் காலையில தொழிலுக்கு போறதுக்கு முன்னால என்னுடைய கையினால் யாராவது ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு சதக்காவை கொடுத்து விட்டு செல்லுகிற போது, யாராவது என்னுடைய சதக்காவின் மூலமாக ஒருவருடைய பசி போகுமையாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய குடும்பத்தை அல்லாஹ் பசியிலிருந்து, பட்டினியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை ஒரு நாள் என் பரம்பரை, என் குடும்பம் மற்றவர்களிடத்திலே கை நீட்டி உதவி பெறுகிற, யாசகம் கேட்கிற நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். நாளாந்தம் சதக்கா கொடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் சதகா செய்கின்றாரோ ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குகள் இந்த பூமிக்கு இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், யா அல்லாஹ், நீ கொடுத்த சொத்து செல்வங்களிலிருந்து, நீ கொடுத்த செல்வத்திலிருந்து யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு நீயும் அள்ளி கொடுப்பாயாக, அவருடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக என்று அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் கொடுக்கக்கூடிய மனிதருக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். இந்த துஆவை நாம் விளக்கலாமா? கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல முக்கியம், கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் இருக்கக்கூடாது, கர்மித்தனம் பார்க்கக்கூடாது, உலோபிகளின் கூட்டத்தில் நாம் யாரும் சேர்ந்து விடக்கூடாது. கொடுக்க 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 என்னுடைய கையை அல்லாஹு தஆலா கியாம நாள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய பரம்பரையாக அல்லாஹு தஆலா எம்மை வாழ வைப்பான் என்பது அது ஒரு பேருண்மையாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, யாரெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பரம்பரையும் வாங்கக்கூடியவர்களாக மாற்றப்படுவார்கள். நாம் எப்போதும் கொடுக்கக்கூடிய சமூகமாக மாற வேண்டும். அந்த சமூகத்தை உருவாக்கி சென்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, வாங்கக்கூடிய கையை விட கொடுக்கக்கூடிய கை உயர்வானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக மொத்தத்தில் எங்களோட வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வழிகளில் ஒன்றுதான் இறுதியாக நான் சொன்னது சதகா, தர்மம். அந்த சதகாவை முதலாக யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சஹாபி நபிகளிடத்தில் வந்து கேட்டார். நான் யாருக்கு சதகா கொடுக்க நபியே நாயகமே? உன் தந்தைக்கு முதலாவது கொடு என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டையும் குடும்பத்தை மறந்து நாட்டுக்கும் உலகத்துக்கும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை ஒரு புறம் வைத்துவிட்டு முதலாவது வீட்டிலிருந்து உங்களுடைய தர்மத்தை ஆரம்பியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தந்தைக்கு தாய்க்கு முதலாவது கொடுங்கள், அவர்களுக்கு சொல்ல முடியாத பல தேவைகள் இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு கொடுங்கள், அயல் வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த விடயங்களை நாம் கவனத்தில் கொள்வோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸை மீண்டும் கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். பள்ளி வாசலுக்குள்ளே நுழைகிற போது ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய கதவை திறந்து விடு என்ற துஆவை ஒரு முஸ்லிம் நாளாந்த பள்ளிக்கு வருகிற போது அவருக்காக அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய கதவு திறக்கப்படும். அவனுடைய மாளிகையின், அவனுடைய வீட்டு வாசலில் வைத்து கேட்ட ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்க போகிறான்? சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளிடத்தில் வந்து சொன்னார், நபியே நாயகமே,
2-3 நாட்கள் நான் தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் கஷ்டமாக இருக்கிறது. வீட்டிலே உணவில்லை, அடுப்பு பற்ற வைக்க முடியாத ஒரு வறுமை நிலை என்னுடைய வீட்டிலே இருக்கிறது, பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. 1 நாள் 2 நாள் நான் தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் என்னுடைய வீட்டிலே கஷ்டமான ஒரு நிலை இருக்கிறது என்று தன் நிலையை சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ வீட்டுக்குள் நுழைகிற போது சலாம் சொல்லிக்கொண்டு உன் வீட்டுக்குள்ளே செல். உன் குடும்பத்தில் இருக்கிற வறுமை நிலையை அல்லாஹ் போக்கி விடுவான். உன் குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். உன்னுடைய வீட்டுக்கு செல்லுகிற போது வீட்டில் இருக்கிற மனைவி, மக்கள், பெற்றோரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மாத்திரமல்ல வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லிக்கொண்டு செல்லுங்கள். அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய பரக்கத் உங்களுடைய வீட்டுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்யாத பரக்கத்தா என்ன? அல்லாஹு தஆலா அவருடைய ஆயுளிலே பரக்கத் செய்தார், அவருடைய தொழிலிலே பரக்கத் செய்தான், அவருடைய பிள்ளைகளிலே பரக்கத் செய்தான். மதீனாவிலே வாழ்ந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வாக்குள்ள மக்களில் கண்ணியத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்தான். எந்த அளவுக்கு என்றால், எனக்கு போதும், நான் மௌத்தாகி நான் நல்லமே என்று நினைக்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா ஹயாத்திலும் குடும்பத்திலும் பிள்ளைகளிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்தான். அல்லாஹும்ம பாரிக் லி அனஸின், அல்லாஹும்ம பாரிக் லி அனஸின், யா அல்லாஹ் அனஸுக்கு நீர் பரக்கத் செய்வாயாக, அனஸுக்கு பரக்கத் செய்வாயாக என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை வேண்டி துஆ செய்தார்கள். நாம் நம் பிள்ளைகளுக்கு இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும். நம் பேர பிள்ளைகளுக்கு பரக்கத்தை வேண்டி இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும். நாம் மன்னரைக்கு சென்றாலும் நாம் யாருக்காகவெல்லாம் பரக்கத்தை வேண்டி துஆ செய்தோமோ, நம்முடைய கண் மூடியதற்கு பிறகு இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பரம்பரையும் அல்லாஹ் இந்த பூமியிலே பரக்கத்தாக வாழ வைப்பான். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.